ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ் அப்படின்னு ஒரு கேம் தான் பார்த்தீங்கன்னா ஆட போகிறோம். இது என்ன கேம் அப்படின்னா ஒரு செமையான ஒரு ஹாரர் கேம் தான். இந்த கேம் வந்து என்னன்னா நமக்கு வந்து இப்போ 20 மணி பேக்ஸ் கண்டுபிடிக்கணுமா, அப்புறம் ஐஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கணுமா. ஐஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த பேய் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமா. சரி, இந்த ட்ராருக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமில்லையா, மணி பேக் ஒன்று கச்சிச்சு பார்த்தீங்களா? 2வது மணி பேகு, 3வது மணி பேகு, சூப்பரு. ஏங்க ஸ்டார்டிங்லேயே 3 மணி பேக் கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம தேடுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எதுவுமே கொடுக்கல. சரி, நம்ம வெளியே போய் தேடுவோம். இங்கேயே தேடிட்டு இருந்தா ஒரு சாரஸ்வமும் இருக்காது. ஏங்க ஒரு ஐஸ் கடிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பேய் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, இங்கே என்னடா இருக்குது? ஏங்க இந்த லைட்டெல்லாம் பிளிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேய் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பேய் நமக்கு இப்போ பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த பேய்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணுங்க. இந்த லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இந்த லைட்டு பிளிங்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேய் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ மட்டும் கதவை திறந்துட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா அவ்வளோதான், பேய் உங்களை பிடிச்சி கடிச்சு விட்ரும். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நைஸாக இந்த ரூம்குள்ளே ஓடிடும். ஓ, இதுதான் வந்த ரூமா? சரி, இந்த ரூமுக்கு போடா தம்பி. கீழே ஒரு மணி பேக் இருக்குது, அப்புறம் இங்கே என்ன ஐஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ மணி பேக் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 மணி பேகா? சரி, இங்கே ஒரு ஐஸ் இருக்கா? சரிடா தம்பி, இந்த ரூம்குள்ளே போ. இப்போது இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது? டேய் ப்ளீஸ்டா, இந்த ரூம்குள்ளே ஏதாவது ஒரு மணி பேக் கொடுங்கடா. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ் ஆச்சும் கொடுங்கடா. ஏங்க பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா லைட்டு? அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏங்க ரொம்ப பயங்கரமாக லைட் இது. அப்படின்னா நம்ம ரூமுக்கு முன்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, பயமாக வேற இருக்கே. டேய் தம்பி, வந்துடாதீங்கடா. ஏங்க இந்த லைட் பிளிங்க் ஆகும்போது இந்த டிவி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஆச்சுங்க. இந்த ட்ரார் திறக்க முடியுது, ஒன்றுமே இல்லை. சரிங்க, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே. ஐயோ ஏங்க, அந்த மெயின் டோரில் லைட்டு ஒரு மாதிரி இருந்ததா, அதை பார்த்து நான் வேற பயந்துட்டேங்க. ஏங்க இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துப்போம். மணி பேக் இருக்குது, எடுத்துக்கோடா தம்பி, எடுத்துக்கோ. சரி, இந்த ரூம்குள்ளே நம்ம போகவே இல்லை. இந்த என்ன ரூமு? அங்கே ஒரு ஐஸ் வேறு இருக்குது. வெட்றா தம்பி ஐஸை. டைனிங் டேபிள் எங்க? இங்கே ஏதோ ட்ரார்ஸ்லாம் இருக்குது. என்ன நம்பரா? டேய், நம்பர்லாம் எனக்கு தேவையில்லடா. எனக்கு அது பேர் என்ன, ஐஸ் தான் வேணும். ஐஸ் இல்லை, அந்த மணி பேக் தான் வேணும். மணி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏங்க 7 மணி பேக் கண்டுபிடிச்சிட்டோங்க. இன்னும் எவ்வளோ மணி பேக்குன்னா இன்னும் கொஞ்சம் மணி பேக் கண்டுபிடிக்கணுங்க. ஏங்க 5 ஐஸ் சேர்த்து வச்சுட்டோம். இருங்க, இங்கே நின்று பார்ப்போம் அந்த ஐஸ் எங்கே தான் வருதுன்ட்டு. ஏங்க அது கீழே இருக்குதுங்க. சரி, அது கீழே தானே இருக்குது தம்பி. ஏங்க இப்போ நம்மளும் கீழே தாங்க போய் ஆகணும். ஆமாம், நம்ம மேலே உள்ளத்தையும் பார்த்துட்டோம். சரி வாங்க, நம்ம மேலே போவோம். ஏன்னா கீழே தானே அது சுற்றிட்டு இருக்கு. ஏங்க அது மேலே சுற்றுச்சா இல்லை கீழே சுற்றுச்சானே தெரியலங்க. சரி, இங்கே ஒரு மணி பேக் இருக்குது, எடுத்துக்கோ தம்பி. இங்கே போகலாம். இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒரு மணி பேக், சூப்பரு. இங்கே என்னடா இருக்குது? டேய் மணி பேக் கொடுங்கடா. இங்கே எதுவும் பிளிங்க் ஆகுது. லாட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் ஏறு. டேய், பேப்பர்ஸ்லாம் எவனுக்குடா வேணும்? உங்கள் பேப்பர்ஸ்லாம் எனக்கு மணி பேக் கொடுத்தா போதும்டா. டேய் மணி, ஏங்க இங்கே ஒரு மணி பேக் இருக்குது, எட்ரா. இது எட்ரா. 11 தாங்க சேர்ந்துருக்கு. இன்னும் நிறைய சேர்த்து வைக்கணும் போல் நம்ம. சரி, இங்கே தெரியாச்சு. ஏங்க இருங்க, இங்கே ஏதாவது ஐஸ் கீஸ் இருக்கா? இல்லை, இங்கே ஒரு ஐஸ் இருக்கா? ஐயோ ஏங்க 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 அந்த பேய் வந்து சின்ன எடுத்தோம். ஏங்க இப்படி ஓடிடுவோம். எப்பா ஷார்ட்கட்டு. எப்பா ஏங்க பயந்தே போயிட்டேன். அட பாவி. சரிங்க, நான் ஆடை பார்த்து ரீவை குத்துட்டு. ஏங்க அந்த பக்கம் லைட்டு பிளிங்க் ஆனே, நான் கூட அந்த பேய் இதை
அந்த பக்கம்தான் இருக்குதுன்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது. அந்த பேய் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்தனால தான் அங்கே லைட் எரிஞ்சிருக்கு. ஆனால் அது நம்ம எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க பக்கா உஷாராக இருக்குது அந்த பேய். கேடி பேய் இருடி, உன் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த கேம் வேறு ஆடி முடிக்க முடியுமா தெரிலங்க. முடிக்க முடியலன்னா மன்னிச்சுக்கோங்க. எவ்வளோ பேக் எடுத்துருக்கான்? 13 பேக் எடுத்துருக்கானா? இது என்னடா இது? டேய், இன்னும் இங்கே சம்மந்தமே இல்லாமல் கொடுக்குறாங்க. டென்ஷன் பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல் கொடுத்து. நான் மணி பேக் தானடா கேட்குறேன். மணி பேக் கொடுத்து கிளம்புடா சும்மா. வேறு ஏதாவது கொடுத்து சாவடிப்பீங்க. ஒரு மணி பேக்கு கச்சிச்சு. இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இது என்னடா உண்மை? நான் இதை திறக்கவே இல்லையே. எங்க லைட் எரியுதுங்க. இவங்க ஐயோ ஐயோ அது பார்த்துச்சு போலுங்க. ஐயோ ஓடுறா தம்பி ஓடுறா. ஐயோ இந்த பக்கம் தானே அது வந்தது. டேய் ஓடுறா. டேய் ஏன்டா ஏங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க? ஓடாமல் நின்றுக்கிட்டே இருக்கான். ஐயப்பா சீக்கிரமாக ஓடு. டேய் ஏன்டா அப்படியே நிற்கிறான்? ஏங்க இவன் மசன்னு நிற்கிறாங்க. அதனால தாங்க அந்த பேய் நம்மளை பார்த்தீங்கன்னா துரத்துக்கிட்டே இருக்குது. ஐயோ அந்த மணி பேக் வேறு இன்னும் எவ்வளோ கண்டுபிடியா. டேய் ஓடுறா டேய். ஏங்க இவன் மசன்னு நடக்கிறாங்க. பேய் பின்னாடி வருதுன்னு தெரியுதுல்ல. ஐயோ லைட் வேறு எரியுது. பயமாக இருக்குதுங்க. பேய்க்கு வந்துட போகுது. இங்கே மணி பேக் இருக்குது. இது ஃபைண்டு கீ வேறு தேவைப்படுது. ஏங்க இங்கே ஒரு மணி பேக் இருக்குது. எர்ரா இங்கே ஒன்று இருக்குது. யோசிக்காம எடே. இவன் வேறு நின்றுட்டு அப்படியே. ஏங்க இங்கே ஒரு ரைஸ் இருக்குது, எடுத்துப்போம் சேஃப்டிக்கு. ஏங்க ஏதோ கருப்பாம்பூச்சில்ல. டேய் எங்கடா பேய் வருதுடா, சீக்கிரமா எடுறா மசன்னு. டேய் இருறா. ஐயோ எடுறா. அந்த கருப்பாம்பூச்சி வேறு ஓடுதா, பயமாக இருக்குங்க. பேய் அந்த பக்கம் போயிடுச்சு போல் வேற எங்கேயோ. 18 பேக்ஸ் எடுத்துட்டோங்க ஒரு வழியா. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. 19 இன்னும் ஒன்று தான். தயவு செஞ்சு எடுத்துட்டா. ஒன்று தான்டா. எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் நம்ம தான்டா வந்து சூப்பராக விளையாண்டுருக்கோம். எத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க அந்த பேய் வந்துச்சுங்க. ஓடுறா தம்பி ஓடுறா. டேய் ஐயோ ஏங்க அந்த பேய் திடீர்னு வந்துச்சு. அதனால பயந்துட்டு இந்த ரூமுக்கு வந்து ஒழிஞ்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, இந்த கேம் முடிச்சிட்டோம். சூப்பரு. சரிங்க, இப்போ நம்ம வந்து இந்த கேமை முடிச்சுட்டு வந்து நம்ம அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். இந்த கேமில் நிறையா சாப்டர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பாய்.